திருச்சபையில் பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறுவது எந்த ஒரு சமூக ஏற்றத்தாழ்வினாலும் அல்ல. அது தேவன் ஏற்படுத்திய படைப்பின் வரிசையை அடிப்படையாக கொண்டது. முதலில் ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் என்ற ஆதியாகமத்தின் உண்மையை சுட்டிக்காட்டும் பவுல், சபையில் வேதத்தை போதிக்கும் தலைமைத்துவ பொறுப்பை தேவன் ஆண்களுக்கே கொடுத்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இதன் அர்த்தம் பெண்கள் சபையில் பாடவோ ஜெபிக்கவோ கூடாது என்பதல்ல. அவர்கள் ஆண்களின் மீது அதிகாரம் செலுத்தும் விதமாக பிரசங்கிக்கக்கூடாது என்பதேயாகும். மாறாக அவர்கள் மற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாராளமாக போதிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்களுக்கான மிகச்சிறந்த மற்றும் உன்னத பணி என்பது தங்கள் பிள்ளைகளை தேவபக்தியிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்ப்பதே ஆகும். தேவனுக்கு பிரியமான அடுத்த தலைமுறையை உருவாக்கும் இந்த பணி சபையில் பிரசங்கிப்பதை விட மிகவும் மேன்மையானது. இதுவே வேதாகமம் காட்டும் தெளிவான குடும்ப மற்றும் சபை ஒழுங்குமுறையாகும்.